இந்த இடத்துல வந்து கண்டிப்பாக நான் உதயநிதி சாரை பற்றி சொல்லி ஆகணும். எங்கள் 2 பேருக்கும் முதல் படம் ஒரு கல் ஒரு கண்ணாடி. ஒவ்வொரு சீன்லையும் நாங்கள் 2 பேரும் முடிச்சுக்கிட்டே இருப்போம். அதாவது ஷார்ட் எடுக்கிறதுக்கு முன்னாடி ஐயோ என்ன பண்ண போகிறோம், 2 பேருக்குமே வேறு ஒரே மாதிரி வந்துட்டுருக்கோம். பயத்தை வெளியே காட்டிக்க மாட்டோம். இந்த படத்தில் மறுபடியும் ரொம்ப நாள் கழிச்சு மீட் பண்ணும்போது ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. சார் வந்து டான்ஸுக்காக த்ரோட் இன்ஃபெக்ஷன் இருக்குன்னு சொல்லி பெர்மிஷன் கேட்டவர் ஒவ்வொரு படத்தில் அவரோட அந்த டான்ஸ் மூமெண்ட்லாம் பார்த்து ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. ஐயோ என்ன ஒரு டெவலப்மெண்ட் சார், சான்ஸே இல்லை. சார் கூட நடித்த ஹீரோயின்ஸ் பற்றி கேட்டிருக்காங்களா இல்லையான்னு தெரியாது. ஆனால் என்ன ஒவ்வொரு ப்ரெஸ்ஸாக இருக்கட்டும், மீடியா இருக்கட்டும், உதயநிதி சார் கூட எப்போ அடுத்து படம் பண்ண போகிறீங்க, எப்போ அடுத்து படம் பண்ண போகிறீங்கன்னு கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. அந்த வகையில் மறுபடியும் நானும் சாரும் சேர்ந்து ஒரு குத்தாட்டம் போட்ட ஒரு படம்னு சொல்லலாம் சரவணன் இருக்க பயமேன். இப்போ பார்த்தீங்களா, நிறைய டிரெக்டர்ஸ் வந்து அடுத்தடுத்து ஃபீமேல் காமெடியன்ஸ்க்கு ரோல்ஸ் கேரக்டர்ஸ்லாம் கொடுக்கறதே கிடையாது. எழில் சாரை பொறுத்த வரைக்கும் அப்படி கிடையாது. ஒருத்தவங்களுக்கு உண்மையாகவே டேலண்ட் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சிடுச்சுன்னா கண்டிப்பாக அவரோட எல்லா படங்கள்லையும் என்ன மாதிரியான நடிகைகள் கண்டிப்பாக இருப்போம். அதுக்காக எழில் சாருக்கு நான் தேங்க் பண்ணிக்கிறேன். சினிமான்னு சொன்னாலே 2 சங்கர் மறக்க முடியாதுங்க. ஒன்று வந்து ஹை பட்ஜெட் எடுக்கிற சங்கர் சார், ஒன்று ஆர்டிஸ்டோட பட்ஜெட்டை குறைக்கிற இந்த சங்கர் சார். கண்டிப்பாங்க. அதாவது ஒவ்வொரு படத்துக்கும் ஒரு கேப் இருக்கும். எப்படி இருந்தாலும் ஒரு 2 வருஷத்துக்கு அப்புறம் தான் ஒரு படம் எடுப்போம். பட்ஜெட் வந்து அதிகமாகும்னு நினைப்போம். ஆனால் நம்ம சங்கர் சார் இருக்காரே அப்பா, அவர் பேசுகிற விதம் சான்ஸே இல்லைங்க. சீரியஸாக அவர் வந்து டைரக்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் கூட நிறைய இருக்குது. அந்த அளவுக்கு பேசி எங்களை அட்ராக்ட் பண்ணுவாருன்னா பார்த்துக்கோங்களேன். அடுத்தது சூரி சார் பற்றி சொல்லி ஆகணும். நான் தொடர்ந்து நிறைய படங்கள் பண்ணிகிட்ருக்கேன். ஆனால் வந்து ஒரே ஆர்டிஸ்ட் கூட படம் பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா அது சூரி சார் கூட. இது என்னோடய 3வது படம். இதுக்கு தாங்க நாங்கள் ஆசைப்படுறோம். எங்களுக்கு ஹீரோஸ் கூடலாம் நடிக்கணும், ஹீரோ காம்பினேஷன்லேயே நடிக்கணும் அப்படின்ற ஆசைலாம் இல்லைங்க. ஹீரோஸை விட ஒரு நாள் அதிகமாக டேட் கொடுக்குற, ஹீரோஸோட ஒரு சீன் அதிகமாக நடிக்கிற, ஹீரோஸோட ₹1 அதிகமாக சம்பளம் வாங்குற காமெடியன்ஸ் கூட நடித்தா போதும். ஏன்னா இப்போ காலகட்டம் பார்த்தீங்கன்னா எப்படி ஆயிடுச்சுன்னா, அந்த லிவிங் ஸ்டார் சார்லாம் நடிக்கும்போது பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக காமெடி படத்தில் 3 ஹீரோயின்ஸ் இருப்பாங்க. அதில் ஒரு ஹீரோயின் காமெடினாக இருப்பாங்க. அது ரொம்பவே பார்க்கறதுக்கு நல்லா இருக்கும். ஆனால் இப்போ அப்படி இல்லைங்க. ஹீரோஸ் வந்து ஹீரோயின் பின்னாடி சுற்றுறாங்களோ இல்லையோ, காமெடியன் சுற்றுறாங்க, ரோஸ் கொடுக்குறாங்க, டுயட் பாடுறாங்க, எங்களெல்லாம் கண்டுக்கிறதே இல்லை. ஸோ இந்த ஒரு நிகழ்ச்சி மூலமாக நாங்களும் இருக்கோம் அப்படின்னு சொல்கிறதுக்காகவே இந்த மாதிரிலாம் ட்ரெஸ் பண்ணிட்டு வந்திருக்கேன். மறந்துடாதீங்க. உதயநிதி சார் நிறைய சொல்லணும். ரெட் ஜெயின் மூவிஸ் பற்றி பார்த்தீங்கன்னா உண்மையாகவே ரெட் ஜெயின் மூவிஸ் எனக்கு லைஃப் கொடுத்துருக்கு. அவரோட படத்தில் தான் நான் மதுமிதா, ஒரு கல் ஒரு கண்ணாடி மதுமிதா, இப்போ கூட ஜாங்கிரி தேனிட மதுமிதான் தாங்க சொல்கிறாங்க, ஒரு கல் ஒரு கண்ணாடி மதுமிதான் தாங்க சொல்கிறாங்க. யாருமே வந்து மதுமிதான்னு சொன்னால் டக்குன்னு ஞாபகம் வரல. ஸோ இந்த அளவுக்கு எனக்கு வாய்ப்பு கொடுத்த ரெட் ஜெயின் மூவிஸ்க்கும், உதயநிதி சார் அவர்களுக்கும், எழில் சார் அவர்களுக்கும், சூரி சார் அவர்களுக்கும், மற்றும் எங்கள் எழுச்சூர் அரவிந்த் சார், அவர் வந்து எனக்கு சின்ன திரையிலேருந்தே தெரியும். இவங்க எல்லாருக்குமே ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். தேங்க்யூ. ப்ரெஸ் அண்ட் மீடியாஸ், நீங்கள் இல்லைன்னா நாங்கள் இல்லவே இல்லை. எங்களோட ஒவ்வொரு வளர்ச்சிக்கும் காரணம் நீங்கள் தான். எங்களோட படம் ரொம்ப நல்லா வந்திருக்கு. அந்த 80s காலகட்டத்தில் சொல்லுவாங்க தெரியுமா, யாருமே கேரவனுக்குள்ளே போகாமல் எல்லா ஆர்டிஸ்ட்டும் ஒரே இடத்துல உட்காந்து ரொம்ப நேரம் பேசிகிட்டு இருப்பாங்க. அந்த ஃபீல் எங்களுக்கு சரவணன் இருக்க பயமேனில் கிடச்சிதுங்க. உதயநிதி ஸ்டாலின் பற்றி நம்ம வேறு ரவி மரியா சொன்ன போல் ரொம்ப சாஃப்டான ஒரு என்ன ஹீரோ. நாம் எல்லா படமும் பார்க்குறது, இப்போ கூட பாகுவாலி பார்த்துட்டு தான் வரேன். நான் எந்த படத்தையுமே எல்லாத்தையும் தியேட்டரில் போய் தான் படம் பார்க்குறது. நல்லா இருந்தால் பார்த்துட்டு அப்ரிஷியேட் பண்ணி 1க்கு 10 முறை பார்க்குறது, நல்லா இல்லைன்னா திட்டிகிட்டு வர்றது. ஏன்னா காசு ரொம்ப செலவு பண்ணுறோம். கிட்டத்தட்ட ஃபேமிலியோடு ஒரு படம் பார்க்குறோன்னா ₹1300 இப்போ செலவு பண்ணிட்டு வந்திருக்கேன். காரை செலவு பண்ணிக்கிட்டு, ஆட்டோ செலவு பண்ணிக்கிட்டு, அங்கே போய் ஏதாவது பலகாரம்லாம் வாங்குறது, அதுக்கு ஏகப்பட்ட காசுங்களை செலவு பண்ணுறாங்க. ஒரு பப்ஸே வந்து பார்த்திங்கன்னா ₹80 அப்படின்றாங்க. ஒரு தண்ணி எடுத்துகிட்டா சின்ன பாட்டிலே வந்து ₹50. அப்போது எப்படி தியேட்டருக்கு ஜனங்க வருவாங்க நீங்கள் சொல்லுங்கள் பார்க்கலாம். எல்லோரும் தியேட்டருக்கு வர்றதில்ல, டிவிடியில் தான் வருது. டிவிடிலாம் கிடையவே கிடையாது. ரேட்டு ஜாஸ்தி ஆகிப்போச்சுங்க. எல்லாருக்குமே ₹1200 எப்படி அஃபோர்ட் பண்ண முடியும் நீங்கள் சொல்லுங்கள் பார்க்கலாம். நான் தயவுசெய்து சொல்கிறேன், இந்த படத்தை பற்றி, ஏன்னா இந்த படத்தை பற்றி பேசுறது நமக்குள்ளே பேசி பாராட்டிக்கிற மாதிரி நான் நினைக்கிறேன். பெஸ்ட்டாக வந்திருக்கு இந்த படம், அருமையாக வந்திருக்கு. அது வேறு அற்புதமாக நடிச்சிருக்காங்க. ரெஜினா வந்து சச் அ ஒண்டர்ஃபுல், ஒரு ஜூலியா ராபர்ட்ஸை பார்க்குற மாதிரியே இருக்குது. உதயநிதி ஸ்டாலின் வந்து அழகாக இம்ப்ரூவைஸ் பண்ணியிருக்காரு. பாடி லாங்குவேஜ்லாம் பார்த்தீங்கன்னா, அவருடைய ஃபேஸே பார்த்தீங்கன்னா எனக்கு எல்லா ரசிகர்களுக்கும் ரொம்ப, நான் ரசிகர்கள் சார்பாக பேசுகிறேன், சினிமாவில் இருக்கேன் அப்படின்றதுக்காக கடவுள் சத்தியமாக நான் பேசலை. நான் எல்லா படங்களையும் தியேட்டரில் போய் தான் படம் பார்ப்பேன். எல்லா படமும் மாநகரத்துலேருந்து இப்போ வந்திருக்க ஸ்ரீ கணேஷ், துருவங்கள் 16 ஒரு படமும் மிஸ் பண்ண மாட்டேன்.
நல்லா இருந்தால் ரொம்ப ரசித்து பாராட்டி அந்த டைரக்டரை பாராட்டுவேன். அந்த விதத்தில் நானும் சாருடைய படங்கள் எல்லாத்தையும் பார்த்துருக்கேன். சச் அ ஒண்டர்ஃபுல் பர்ஃபார்மர் அது. ஆக்சுவலாக அழகான முகம், ஒரு இன்னசென்ட்டான முகம், காமெடி ஆர்டிஸ்ட்டு ப்ளஸ்ஸு ஆக்ஷனும் வரக்கூடிய மனிதன் பார்த்தீங்கன்னா அவ்வளோ நல்ல ஒரு சட்டிலாக பர்ஃபார்மன்ஸ் பண்ணிப்பார். அவருக்கு மிகப்பெரிய ஒரு எதிர்கால நடிப்பில் இருக்குது. இது நான் சத்தியமாக மனசு பூர்வமாக சொல்கிறேன். ஏன்னா ஒரு அழகான முகம் இருக்குது. எப்படி சொல்கிறேன்னா, தயவுசெய்து தவறாக எடுத்துக்காதீங்க. ஏன்னா ஹீரோவெல்லாம் அவங்க காக்காரம் பிடிக்க முடியாது இப்போலாம், தெரியுதுங்களா? இப்போலாம் வந்து டைரக்டர்ஸ் மீடியாங்க. டைரக்டர் எழில் மனசு வச்சா தான் எனக்கு அடுத்த படம் கொடுக்க முடியும் வெளியே. ஹீரோலாம் மனசு வச்சு இவர் லிவிங்ஸ்டனை போடுங்க அவர் அப்படிலாம் இப்போலாம் சொல்லவும் முடியாது, சொல்லவும் மாட்டாங்க யாரும் இப்போலாம், தெரியுதுங்களா? இருந்தாலும் அந்த இதில் நான் சொல்கிறேன், அவ்வளோ ஒரு அற்புதமான பெர்ஃபார்மர் அவர். அழகான ஒரு அந்த ஃபேஸில் இன்னசென்ஸின்னு கூட சொல்ல முடியாது. நான் ஒரு ஆக்டிங் இன்ஸ்டியூட் நடத்திட்டுருக்கேன். யாராவது வந்து என்கிட்ட வந்து நடிப்புக்கு சான்ஸ் கேட்க வந்தாங்கன்னா அந்த 2 நிமிஷம் ஒரு 5 மினிட்ஸ் அவங்ககிட்ட பேசுவேன். அதை பேச பார்த்து நீ தயவுசெய்து நடிப்பு துறைக்கு எடுக்காதப்பா, உங்கள் கேரியரே தப்பாகிடும், உங்கள் லைஃபே ஸ்பாயில் ஆகிடும், அதனால தயவுசெய்து வராது நடிப்புக்கு, வேறு ஏதாவது வேலை பாரு. ஏன்னா 25,000 ருபீஸ் கொடுக்குறான், யார் வேணாலும் போட்டு நான் நடிப்பு சொல்லிக்க முடியும். பார்த்தவொடனே ஒரு 5 நிமிஷத்தில் கண்டுபிடிச்சேன் இவன் தேராதுன்ட்டு. ஏன் அவன் லைஃப் நம்ம ஸ்பாயில் பண்ணோம் சொல்லுங்கள் போகலாம். ஆனால் சிலவங்களை பார்க்கும்போது இல்லை இவருக்கு மிகப்பெரிய ஒரு ஃபியூச்சர் இருக்குடா அப்படின்ட்டுலாம் நான் என்னால் கணிக்க முடியும். அப்படி ஒரு பவர் என்கிட்ட இருக்குன்னு நான் தைரியமாக தன்னம்பிக்கையோடு சொல்கிறேன். அந்த பவரில் சொல்கிறேன். சாருக்கு வந்து சார் என்னோட ரொம்ப சின்ன வயசு இருந்தாலும் ஒரு மரியாதைக்காக சார் உதயநிதி ஸ்டாலினுக்கு எல்லாரும் ரோட்டில் என்ன பேசுவாங்க, உதயநிதி ஸ்டாலின் இஸ் ஹேவிங் சச் அ ஒண்டர்ஃபுல் பர்ஃபார்மர். அதே போல் ரெஜினா அவங்க கூட சச் அ ஒண்டர்ஃபுல், அவங்களுடைய அந்த பாடி அனாட்டமிலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப பிரமாதமான பர்ஃபார்மன்ஸ். இந்த சாங் பார்க்கும்போது அவ்வளோ நல்லா இருந்தது. இந்த தியேட்டர் மட்டும் நான் சொல்ல விரும்புவது என்னன்னு கேட்டிங்கன்னா, அதான் இப்போ நம்ம ரொம்ப ஆதங்கமாக இருக்குது. என்னென்னு கேட்டிங்கன்னா 1500 கொடுத்துக்கிறத விட ஒரு 500 400 கொடுத்து படம் பார்க்கலன்னா சத்தியமாக எல்லாருமே வருவாங்க சார். அதுக்கு என்ன வழிவகை இருக்குது? அதை நம்ம பார்த்தோன்னு வச்சுக்கல, டிவிடி வந்துருச்சு, எல்லோரும் டிவியில் பார்க்குறாங்க, அதெல்லாம் கிடையவே கிடையாது. ரேட்டு என்ன முந்தியெல்லாம் பார்த்தீங்கன்னா, நான்லாம் சின்ன வயசில் எங்கள் வீட்டு பக்கத்துலேயே தியேட்டர் கிடக்கும். ஸோ நடந்தே எல்லோரும் போயிடுவாங்க. அதுக்கு உங்களுக்கு வந்து டிரான்ஸ்போர்ட் மிச்சமாகுது பக்கத்தில். ஏன்னா நைட் ஷோ வந்து பார்த்தீங்கன்னா முந்தியில் லேடிஸ் நிறைய பேர் வராங்க. இப்போ வரதில்லை, ஏன்னா பயம், எப்படி ஆட்டோவில் போகிறது, ஏதாவது ஆகிடுமோன்ற ஒரு செக்யூரிட்டி பயம் வருது. ஆனால் பக்கத்தில் இருக்குதுன்னு வச்சுங்களேன், எல்லோரும் வந்துடுவாங்க தியேட்டருக்கு நைட் ஷோ. ஸோ எல்லோரும் அந்தந்த ஏரியாவுக்கும் எல்லாமே நடந்தே போகக்கூடிய அளவுக்கு ஒரு என்னுடைய ஃபீலிங். பக்கத்தில் இருந்தால் வந்துடுவாங்க இல்லையா? ரேட்டிங் கம்மி பண்ணிட்டீங்கன்னா நிச்சயமாக எல்லா படங்களும் எப்படி முந்திலாம் ஓடிச்சோ, 60s 70s 80s எப்படி படம் ஓடிச்சோ அதே போல் எல்லாரும் ரேட்டும் தியேட்டரும் பக்கத்துலேயே இருந்தாங்கன்னு வச்சுங்க. அதேமாதிரி சாப்பிட்ற பொருள் கூட வந்து ரொம்ப விலையா, ஒரு பப்ஸு 80 ரூபான்னா அவன் 4 பேர் 4 8 80, 320 ரூபா ஆகுது. தண்ணி 50 ரூபா. அப்போ அவரு இப்போ இருக்க ஜனங்களுக்கு எப்படி அது ஒர்க் அவுட் ஆகும்? ஒரு 500 ரூபா கூட முடிஞ்சு வச்சுங்களேன், எல்லாருமே தியேட்டருக்கு படத்துக்கு வருவாங்க. அதுக்கு ஏதாவது வழி சொன்னா சத்தியமாக எல்லா படங்களும் எல்லாருமே பார்க்க வருவாங்க. 500 ரூபா பட்ஜெட்டாக இருந்தாங்க. அதுதான் அது உதயநிதி ஸ்டாலின் சார் மூலியமாக தான் அது நடக்கும். அந்தந்த ஏரியாவில் ஒரு தியேட்டர், எங்கள் அண்ணா நகரில் பார்த்தா முந்தி ஒரு தியேட்டர் இருந்ததுங்க, எல்லாரும் அங்கே போவோம். அந்த தியேட்டர் போய் இல்லை, காம்ப்ளெக்ஸ் ஆகிடுச்சு, ஏன்னே தெரில. அந்தந்த ஏரியாவில் இருந்துச்சு வச்சுக்கலாம், எல்லாருமே ஈஸியாக போய் படம் பார்க்க வருவாங்க, போயிட்டு வரலான்ற ஒரு செக்யூரிட்டி பேசஸ் தான் மெயின். ரேட்டு இது ரெண்டும் சரியாச்சுன்னு வச்சுங்களேன், எல்லாருமே எல்லா படத்தையும் பார்ப்பாங்க.